தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக தேர்தல் கண்காணிப்பு குழுவும் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பும் இணைந்து நடத்திய ஆய்வில் 283 வேட்பாளர்களின் மீது குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்திருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழக தேர்தல் கண்காணிப்பு குழுவும் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பும் இணைந்து வேட்பாளர்கள் குறித்து ஆய்வு நடத்தியது. தேர்தல் களத்தில் மொத்தம் உள்ள 3776 வேட்பாளர்களில் பிரதான கட்சிகளைச் சேர்ந்த 997 வேட்பாளர்கள் பற்றி இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதன்படி 997 வேட்பாளர்களில் 283 பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன. 157 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள் உள்ளன. களத்தில் உள்ள வேட்பாளர்களில் 5 பேர் மீது கொலை வழக்குகள் உள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தளி ராமச்சந்திரன் மீது 3 கொலை வழக்குகளும், திருவொற்றியூர் தொகுதி திமுக வேட்பாளர் KPP சாமி, விளவங்கோடு பாமக வேட்பாளர் ஹரிஹரன், கலசப்பாக்கம் பாமக வேட்பாளர் காளிதாஸ், ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பழனியாண்டி ஆகியோர் மீது தலா 1 கொலை வழக்கு இருப்பதாக தமிழக தேர்தல் கண்காணிப்பு குழு மற்றும் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வு விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களில் அதிகபட்சமாக திமுகவின் 41 வேட்பாளர்கள் மீது கடுமையான குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் ஆய்வு விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாமகவின் 36 வேட்பாளர்கள், அதிமுகவின் 26 வேட்பாளர்கள், தேமுதிகவின் 18 வேட்பாளர்கள் மீதும், பாரதிய ஜனதாவின் 15 வேட்பாளர்கள், காங்கிரசின் 8 வேட்பாளர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 3 வேட்பாளர்கள் மீதும் கடுமையான குற்ற வழக்குகள் உள்ளதாக ஆய்வு விவரம் தெரிவிக்கிறது. ஆய்வு நடத்தப்பட்ட 997 பேரில் 553 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 337 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் முதலிடத்தில் இருக்கிறார். சென்னை அண்ணா நகர் தொகுதி திமுக வேட்பாளர் MK மோகன் 170 கோடி சொத்து மதிப்புடன் 2ஆம் இடம் வகிக்கிறார் என்று தமிழக தேர்தல் கண்காணிப்பு குழுவும் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பும் வெளியிட்டுள்ள ஆய்வு விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.